நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா? சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது, தலையெழுத்து மாற்ற முடியாது. சரி சாமி. இப்போ பிறக்கும் போதே ஒருவன் உனக்கு எழுதி வச்சுக்கின, நீயே எழுதி வச்சுக்கின இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ ஒருத்தன் திருடுறான், கொள்ளையடிக்கிறானா, அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன். அப்போ இது தப்புங்கிறது அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரின்னு தானே குத்துறான். தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான், ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருட போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. அப்படி அப்போ தலையெழுத்து என்னவோ அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும்போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது. ஏன்னா செத்தவன் திருப்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தான், வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான். திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சே, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாங்க செத்து போகிறான். திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அது இன்னும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துங்கிறானா. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானா, நன்மை தீமைகளை செய்கிறானா. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்கிறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறவன் தீமை செய்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானா. இவன் மரண தருவாயில் இது 2 இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாஹ்விடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதினவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப 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 அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு வந்தால் இந்த உலகத்தில் தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கினவனை திரும்பி 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 பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து கொண்டு பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. ஒரு மனசில் ஒரு உச்சக்கட்ட அமைதி நிலை ஏற்படுதுங்க ஐயா. சரி, அதுதான் தியானத்தோட கடைசி நிலையா இல்லை அதுதான் முதல் நிலைங்களா? தியானம்ன்றது எதுக்காக பண்ணப்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மனிதனுடைய மனம் ஒரு அமைதியே இழந்து போச்சு. அந்த அமைதியை இழந்ததால் அவன் அமைதி வேணும்னுட்டு தியானத்துக்குள்ளே வரான். ஆனால் அந்த தியானமாகப்பட்டது முறையான ஒரு குருக்கிட்ட முறையான ஒரு தியானத்தை தெரிஞ்சுக்கின்னு தியானம் பண்ணால் தவறில்லை. ஆனால் தியானம் என்னான்னு தெரியாத கண்ணில் பார்த்து யாரோ கண்ணை மூடிக்கின்னு உட்காந்துங்கிறாங்க, அவங்க தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு நீயும் கண்ணை மூடிக்கின்னு உட்காந்து மனசை அலைய விட்டால் அது தியானம் இல்லை. மனமாகப்பட்டது எந்த செயலும் இல்லாமல் அமைதியாக ஒரே இடத்துல நிலைச்சி நிற்கும்போது உன்னுடைய நினைவை தவிர உலகத்தில் வேறு எந்த நினைவும் இல்லைன்னா அதுதான் உண்மையான தியானம். அப்படிப்பட்ட தியானத்தை நீ அடையணும்னு சொன்னால் ஒரு நல்ல குருக்கிட்ட அந்த தியானம் எப்படி செய்யணுன்ட்டு பழகிக்கணும். பழகினால்தான் வரும். எந்த ஒரு செயலும் பழகாமல் வராது, பழகினால்தான் வரும். ஆனால் தியானம்ன்றது மனிதனுடைய மன அமைதிக்காக பண்ணுறது. அது ஒரு லிமிட்டு தான் அது. ஆனால் அதை கடந்து இறைநிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை அடையிறது தான் உச்சக்கட்ட தியானம்.
சாதாரண இந்த மனிதர்கள் பண்ணுற தியானமெல்லாம் தன்னுடைய மன ஓச்சலுக்காக பண்ணுற தியானம். அது முழுமையான தியானம்னு சொல்ல முடியாது. அதை ஏதோ அவனுடைய மன நிம்மதிக்காக ஏதோ 10 நிமிஷமோ அரை ஹவரோ அமைதியாக உட்காந்துன்னு இருக்கணும், எந்த சிந்தனையும் இல்லாமல் நினைக்கிறான். ஆனால் சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது. சிந்தனைகள் வந்துக்கினே இருக்கும், எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். ஏன்னா பல செயல்கள் செய்கிறோம், அந்த செயலினுடைய தாக்கம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த தியானத்தில் உட்கார்ந்த போதும் அந்த தாக்கங்கள் வந்து நம்மளை தாக்கிக்கினே தான் இருக்கும். அப்போ அது முறையான குருக்கிட்ட போய் அதை முறையாக கற்றுக்குன்னு தியானம் செய்கிறது தவறில்லை. ஆனால் அந்த தியானம் மனித லெவலுக்கு தான் உண்டே தவிர மகானுக்கு இல்லை. மகானுக்கு அதை கடந்த நிலை. ஏன்னா தியானம்ன்றது நீ கண்ண மூடின்னு உட்காந்துங்கிறது தான் தியானம், இது மனிதனுக்கு. ஆனால் மகானுக்கு தியானம்ன்றது தன்னுடைய உடலை விட்டு வெளி உலகத்தை சஞ்சாரம் பண்ணுறது தான் உண்மையான தியானம். அந்த தியானம் எல்லாரும் பண்ணிட முடியாது, அது மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா மகான்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே உலக பற்று இல்லாமல் வர்றதால அவங்க மனம் அடங்கி போயிருக்குது. அப்படி அடங்கிறதால அவங்க வெளி உலக சஞ்சாரம் பண்ண முடியும். சராசரி மனிதன் தொழில் செய்துக்கின்னு குடும்பத்தை வச்சுக்கின்னு பணத்தை வச்சுக்கின்னு இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி அதன் தியானம் பண்ண வாய்ப்பே கிடையாது. சும்மா ஒன்றா ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம், நிஜத்தில் பண்ண முடியாது. மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவே, சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனேன்றார். இப்போ அகஸ்தியர் சொன்னார்ல, அதே தான் இதுவும் வித்தியாசமா இவருடைய பாணியில் இவர் சொல்றாரு. மூலப்பதின்னா 2 பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஒரு பதி இது, ஒரு பதி மூலாதாரம், இது மூலப்பதி. மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சின்னு தான் விந்து. அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எரியலன்னு சொன்னால் மனிதன் மரணத்துக்கு போயிடுவான். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில். இப்போ பெருவாரி கரெக்டாக நாடி பார்க்குற டாக்டர் இல்லை. போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எழுதுறாரு. முன்ன வந்து இந்த 3 நாடி வைத்தியனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த 3 நாடி என்ன நாடி? பித்தம், கை நாடி பார்ப்பாங்க. கை நாடி என்ன நாடி? வாதம், பித்தம், சிலோஸ்தமம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சிலோஸ்தமன்னா நீர். இது 3ம் ஒரு லெவலில் இருக்குதா? ஒரு லெவலில் இருந்தால் இவனுக்கு ஒரு நோய் இல்லை. இதில் பித்தம் வாதம் கம்மியாகி போய் சிலோஸ்தமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தால் இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சு. பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை, கடங்காரங்கிட்ட பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, மருமகிட்ட பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனை இது தானே வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேய்சகிஸ்லாம் முறிக்கன்னு என்ன மாதிரி எந்த கிளியராகிறான் அப்படின்னு வெளியே வரோம் சும்மா ஒப்புக்கு. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அமாவாசை போன தேன்கூடு மாதிரி இருக்கிறோம். அதனால தான் வெளியே வர பயப்படுறோம். அதான் கண்ணாடி. அப்போது அந்த மாதிரி இவர் சொல்கிறார், அந்த மூலன்றது அவ்வளோ நெருப்பான். மூல பதியடியோ மூவிரண்டு வீடதில்லை. மூவிரண்டு வீடு, மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. எத்தனையாச்சு? 6. ஒரு 3 2 எத்தனையாச்சு? 6. அதான் சொல்கிறார், 6 வீடு இருக்கிறாருல அந்த முதுகு எலும்பில் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவு. குதர்க்கம் திருநடுவேன்னா அந்த 6 இது தன்னா 6வது வீடு வந்து குறுக்கவும் நெடுக்கவும் வழிடாதுக்கு தான். அதனால் சொல்கிறான், குதர்க்கம் திருநடுவே, சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பார்க்க. கடவுளை எங்கடா பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது. பார்த்தா கண்ணு போகும், ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். ஆனால் பாண்டியனுக்கு அந்த நோவு வரும்போது இவர் அப்பர் வந்து அவங்ககிட்ட அந்த பாண்டியன்கிட்ட இருக்கிற சிவனையே சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அது பிடிக்கும் சாமி. அவங்க இப்போ மனிதன் ஒரு வத்தி பூச்சி வச்சோம்னா ஒரு விரலினுடைய நிழல் ஒரு பக்கம் விழுது. 5 அடி மனுஷன் நடந்தால் நிழல் இல்லாத நடக்கலை இல்லை.
5.25 அடி வள்ளலார் நடந்தார்னா நிழல் கிடையாது. ஏன் விழல? நெருப்பா மாறிட்டார் அவரு. அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான், ஞான சம்பந்தரும் அப்படித்தான். வெறும் அவர் சொல்றாரு இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லடான்றது. அதனால 10 பாடலே இருந்தார் விபூதிக்கும் பதிகம்னு. அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அது ஏமாத்துற வேலையாயிடும் இல்லையா? அப்போது இந்த இறைவனை பார்க்கணுன்னா எங்கடா பார்க்கணுன்னா புருவ மத்தியில் பார்க்கணுன்றான். இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு. எஞ்சான் உடம்படியோ 7 வயலடி பஞ்சாக்கரர் 5 பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சாரன் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேன்றார். இதை பிடிக்க முடியலம்மா, என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா, இல்லைன்னா நான் வீணாக போயிடுவேன்னம்மா, நான் வீணாக போகிறதுக்கம்மா பிறந்தேன் அப்படின்ற. அப்போ உடனே அந்தம்மா சொல்கிறாங்க, அடப்பாவி இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தையே அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னார். சாமி கும்பிட்றது எப்படா கொண்டு அந்த மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிடுறா? சாமியே தெரியாது, கும்மாலமாக தான் இருக்கும் உண்டு. அப்போ எப்படிம்மா சாமி கும்பிட? தனி ரூமுக்கு போயிட்டுறா, உன் மூச்சை அடைக்கிற. அத்தை அடக்குன்னா மாமியார்கிட்ட போகிறான், முட்டுக்கட்டை தூணும் இருக்கிற சொத்தெல்லாம் என் மேலே ஏது அப்படின்னு போகிறான். அத்தை அடக்கு, அத்தைன்னா மூச்சை அடக்கு. அதை அடக்கிட்டு பாடுற அந்த புரு மையத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அப்போது தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு நடத்துகிறோமே தவிர உண்மையான தெய்வ வழிபாட்டில் போகிறதில்லை. ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம், பகுத்து தெய்வ வழிபாடு சுகம் சந்தோஷம் கூட்டு பிரார்த்தனை. அது ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை, அது மத வழிபாடாக மாறிடும். நீங்கள் பிடிக்கணுன்றீங்க, அது நிலையா நிற்க மாட்டேன், நிற்காது. அவ்வளோ சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிடுவாங்க. சிரமப்படணும், அழுவணும், கத்தணும், கதறணும். அதுக்கிட்ட நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் பொறுக்கணும்? நான் சரி பிறந்துட்டேன், சாகணுமா? நான் எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவேன்? அப்போ நான் யார் தான், எதுக்காக தான் வந்தேன், எனக்கு பதில் தெரியணும். அதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும். சொல்லுங்க சாமி, என்ன பாட்டு டீ வருதா இல்லையாப்பா? நம்ம ஆள் சொல்கிறான், ஏங்க வயிறு அப்படியே ஊதுதுங்க, திக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் பண்ணான் அப்படின்றான். இது எரியறதுக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு, சொல்லு. இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடுவாங்க? இருக்கிற மாதிரி வீட்லேயே படுத்து நல்லா தூங்கி இருக்கலாமே. திக்கு திக்குன்னு எரியணும், உடம்பெல்லாம் புண்ணு வரணும், கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும், கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும். அதான் இந்த பாடம். ஆனால் இது நிலைச்சு நிற்கணும், மாறிடக்கூடாது. மாறி போச்சுன்னா நான் திருப்பி பழையபடி வந்துடுவேன். அதை சொல்கிறான் அந்த ஆள். எப்படி சொல்கிறேன் பாரு. கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குறிபோவானே. இந்த எரிச்சலுக்குது நெருப்பு, இது அப்பப்போ ஆறி போகுது. கொல்லாம் கொள்ள மாதிரி தான் நான் கொளுத்துறேன், ஆனால் அது ஆறி போகுதுப்பா. ஆறி போதால யமன் என்னை தேடி வர்றேன்னு. ஆனால் அது ஆறாமல் நான் எரிஞ்சிங்கன்னா நான் யமன் என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டு வானேன்றான். அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும், ஊதிக்கினே இருக்கணும். எப்பவும் போட்டு கொளுத்து. தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சு போயிடும். நீ சுத்த பிறவி ஆயிடுவ. சுத்த பிறவியானா சுத்த பொருள்ல சேர்ந்துடுவ. இந்த பூமியில உனக்கு ஜனனம் கிடையாது. ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது. ஆத்மா வணக்கம்மா. உலக அளவுல நிறைய விதமான பயிற்சிகள் இருந்தாலும் சரி, இந்த தியான பயிற்சிக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உலக லெவல்ல பலவிதமான பயிற்சி, எல்லாமே தியான பயிற்சி தான், அதுக்குன்னு தனி ஒரு இல்லை. அப்போது அத்தனை பயிற்சிகளும் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா தியானம் பண்ண தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான்.
அப்போ தியானம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு தன்னை தானம் கொடுப்பது தியானம். அப்போது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு முறையில் அதை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாருமே அந்த இறைவனை அடையிறதுக்காக வகுத்த வழிகள் தான் இதெல்லாம். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லா வழிபாடுகளுமே உடல் சம்பந்தப்பட்டு இருக்கும், பெருவாரி உடல் சம்பந்தப்பட்டு இருக்கும். இப்போது கிரியா யோகம் இருக்குது, பரியங்கா யோகம் இருக்குது, லம்பிகா யோகம்னு இருக்குது, ராஜயோகம்னு இருக்குது. யோகத்தில் இத்தனை விதமான யோகங்கள் இருக்குது. இத்தனை விதமான யோகங்களும் எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா இறைவனை அடையிறதுக்காக வைக்கப்பட்டது. ஆனால் இறைவனை அடையிறாங்களான்னா அடைய முடியல. ஏன் முடியல அப்படின்னா அவங்களுடைய மனம் வெறுமையை விரும்பலை, புகழ்ச்சியை விரும்புது. எந்த ஒரு மனம் புகழ்ச்சியை விரும்புதோ அந்த மனம் இறைவனை போய் சேராது. இகழ்ச்சியும் புகழ்ச்சி, எப்போ புகழ்ச்சியை விரும்புறியோ இகழ்ச்சியும் விரும்பணும், அப்போ தான் சமமாகும். அது நீ புகழ்ச்சியை மட்டும் விரும்பிட்டு இகழ்ச்சி வரும்போது நீ மனவேதனையில் விழும்போது நீ இறைவனை போய் அடைய முடியாது. இத்தனை யோக முறைகளும் எதுக்காக வகுத்து அவங்கவுங்க ஒவ்வொரு வழியில் வகுத்து அந்த இறைவனை அடையிறதுக்காக தான் வகுத்து வச்சுக்குது. அதுக்காக தான் வகுப்புகள் எடுக்கிறாங்க, அதனால் உபதேசங்கள் கொடுக்குறாங்க. இவ்வளவும் அதுக்காக இறைவனை அடையிறதுக்கு தான். ஆனால் இந்த மனிதனுடைய ஆசையால் அந்த இறைவனை அடைய முடியாத உலகத்திலேயே பறந்து இறந்து துன்பப்பட்டு வாழறானே தவிர, சரி இவ்வளோ துன்பங்கள் படுறோம், இதை விட்டு நல்ல வழி, சிறப்பான வழி, தெய்வீக வழி, அதில் பயணம் பண்ணலாம், மன அமைதியை தேடலாம், இறைவனை கூட நீ அடைய வேணாம். இப்போ சின்ன ஒரு விஷயம், ஏதாவது வீட்டில் ஒரு துக்ககரமான விஷயம் வந்துச்சுன்னா நம்ம தன்னறியாமே தோண்டு போயிடுவோம். அது இயற்கை. கேட்டால் அந்த துக்கத்தை பல பேர்கிட்ட பகிர்ந்துமே தவிர அதிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. ஆனால் இந்த யோக முறைகள் சீரான யோக முறைகளாக இருந்தால் அது யார் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, இதில் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தில் பல மகான்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போவும் பல பேர் நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அத்தனையும் மன நிம்மதியை தரும். எந்த சின்ன துக்கத்துக்கும் தோண்டு போக மாட்டீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு அளவு மீறி அகங்காரம் கொண்டு அலைய மாட்டீங்க, அமைதியான வாழ்வீங்க. இதுக்காக தான் அந்த தியான பயிற்சிங்கள்லாம் வச்சுருக்குது. அதை முறையாக கற்றுக்கணும், முறையாக கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டே நம்ம மகான் நின்றுட்டு வராங்க, அதனால் எல்லாரும் அவங்க கெட்டுறது இல்லாமல் மற்றவங்களும் கெட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உபதேசங்கள் கொடுக்குற குரு தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த தகுதியை நீ வளர்த்துக்குன்னு உபதேசம் கொடுத்தீங்கன்னா அது தவறில்லை. உனக்கே தெரியாத நீ ஏதோ புஸ்தகத்தில் படித்து போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீயும் கெட்டு அவனையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. சுவாமி, எனக்கு இன்னொன்று ஒரு கேள்வியும் இருக்குது. கேளுங்கம்மா. வாழ்க்கையில் மனுஷன் பிறந்து அவனோட உடம்பை சுருக்கி வருத்தி இந்த மாதிரியான யோக நிலை பண்ண வேண்டியிருக்கே, அது எதனாலங்க ஐயா? வாழ்க்கையில் மனித மட்டமாம்மா பிறந்திருக்கிறான். கோடான கோடி ஜீவராசிகளும் பிறந்திருக்குது. மனித மட்டும் பிறப்பு இல்லை, எண்ண முடியாத அளவுக்கு 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான். அப்படி அத்தனையும் பிறந்து தான் இருக்குது, அத்தனையும் இறக்க தான் போகுது. மனிதனும் பிறந்தாச்சு, நீ என்ன வாழ்ந்துடுவேன், நிலையாக நிற்பியா? இல்லை உன் பேர் நிலையாக நிற்குமா? இப்போ நீ வசதியாக இருக்கிற, உன் பாக்கெட்டில் பணம் இருக்குது, உன் மனசில் தைரியம் இருக்குது, இப்போ எல்லாரும் உனக்கு அடங்கி நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு உன் உடல் தள்ளாடும் போது உன் மனபலமும் போயிடும், பாக்கெட்டு பணமும் போயிடும். இது ரெண்டும் போகும்போது உன்னை யாராவது மதிப்பாங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்புறம் உலகம் மதிக்குமா? உடலை வருத்தி உயிரை உறுதியாக்கி ஆன்மாவோட கலந்து ஆன்மா இறைவனோட கலக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் நிரந்தர பேர் இருக்கும் இல்லையா? நீ எவ்வளோ தான் இங்கே இந்த வாழ்க்கை வாழ்ந்தினாலும் எவ்வளோ நாள் வாழ்ந்துடும், ஒரு 50 வருஷம் வாழ்வேன், இல்லை 100 வருஷம் வாழ்வேன், அதுக்கு மேலே உன் பேரே இருக்காது. ஒரு மனிதன் நான் ஏன் கடவுளை கும்பிடணும், எனக்கு என்னத்துக்கு கடவுள், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லின்னு தெரியுறோம். ஒரு நோய்வாய் பட்டு விழுந்துட்டேன்னா அன்னைக்கு யார் உன்னை காப்பாற்றுவான்? அன்னைக்கு நினைக்கிற கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன்னுட்டு, அன்னைக்கு தப்பு பண்ணுறதை விட இன்றைக்கி பல மகான்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழியில் போனீங்கன்னா அதை நீங்கள் அந்த வருத்தப்பட வேண்டிய அவசியமே வராது. அதனால் மனிதன் மட்டும் பிறக்கல, பல ஜீவராசிகள் 84,000 கோடி பிறந்து இருக்குது. ஆனால் இந்த 84,000 கோடியில் ஒருவனுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்னு தெரியும், மனிதனுக்கு மட்டும்தான்.
மற்ற ஜீவராசிக்கு தெரியாது. ஏன்னா இந்த உடல் அமைப்பு ஆகப்பட்டது இறைவனை அடையிறதுக்காக பல பிறவிகளை தொடர்ந்து, அதுக்கு தான் புல்லாகி பூண்டாகி கல்லாகி பல்லுயிராய் ஆகினார். இத்தனையும் தாண்டி வந்து மனிதன்ன்றது உச்சக்கட்டத்தினுடைய பிறப்பு, பூமியினுடைய பிறப்பு. இந்த உச்சக்கட்டத்தினுடைய பிறப்பை நீ முடிக்கணும்னா இறைவனை தேடணும். இறைவனை தேடணும்னா சுத்தமான மனசு, பொய் சொல்லாத வாழ்க்கை, இப்படி வாழும்போது தான் அந்த இறைவனை அடைய முடியும். அதுக்காக வந்ததை தவிர இப்போ ஒரு 40 வயசு 50 வயசு வரைக்கும் தடகாத்தமாக இருக்க போகிறேன். 60 வயசானோடனே கையும் காலம் தள்ளாட போது அன்னைக்கு உடல் வர்த்தி தான் ஆக போகுது. அப்போ என்ன பண்ண போகிற? நீ நிரந்தரமாக இருப்பியா? நிலையான உடலா? நீ பிறக்கும்போது குழந்தையா பிறந்த, அப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு அழிவே இல்லைன்னெல்லாம் வளர்ந்துக்கினே வந்து வாழ்ந்துட்டிய. இனிமேல் ஒரு நாள் அது தள்ளாட தானே போகுது. அந்த தள்ளாட்டை இறைவனுடைய வழியில் தள்ளாடினா என்ன தவறு? அது புனிதமான வழி இல்லையா? அந்த வழியில் போகிறது புனிதமான செயல் இல்லையா? அதை தேடி முக்தி அடைகிறது தான் முக்தி, மோட்சம், வைகுந்தம், கைலாசம்லாம் சொல்லி வச்சுக்கிறது அதுக்கு தான். ஏன்னா இந்த பிறவியை தவிர்க்கிறதுக்காக வந்த இது செயல்கள் இதெல்லாம். அந்த செயல்களை மகான்கள் நமக்கு பல பேர் கொடுத்துட்டுக்கிறாங்க. அதை மனிதர்கள் கேட்கறதில்ல. ஏன்னா கேட்குறதுன்னா ஆசையே ஒரு அளவோடு வாழலாம் மனுஷன், தவறே கிடையாது. ஆனால் தன்னுடைய ஆசையை மனசுக்குள்ளே எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் வாழும்போது ஆபத்துக்களும் துக்கத்திலையும் தான் வாழ வேண்டியது வரும். அதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னா உங்களுடைய உழைப்பை நம்பி வாழுங்க, தெய்வத்தை நம்பி வாழுங்க, உங்களுக்கு துன்பமே கிடையாது. பல பேரை ஏமாற்றலான்னு வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு உங்களை எல்லாரும் ஏமாற்றும் போது பல துக்கப்படுவீங்க நீங்கள். அதெல்லாம் விட்டுட்டு நல்லது இறை வழிபாட்டில் செல்லுங்க. கிட்ட வச்சுக்கமா, கிட்ட வச்சு சாமி. ஆத்மானக்க சாமி. ஆத்மானக்கமா. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆத்மானக்கங்க சாமி. அதாவது நான் இது வரைக்கும் 6 வருஷமாக வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் நான் வந்ததில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு தூசு உங்களுக்கெல்லாம், அதனால் எனக்கு அந்த பக்குவம் வரல. ஐயா தான் எனக்கு இன்றைக்கி வரத்துக்கு பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு எந்த கேள்வியும் தோணலை. ஏன்னா ஐயா சொல்லுவார் அமைதியாக பண்ணுங்க, அதையே நினச்சி வாழுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் எல்லாம் சொல்லாதது எதுவுமே இல்லை. அதனால் அதை கேட்டு அதுபடியே நான் யோசித்து அப்படியே வாழ்ந்துட்டு போயின்னு இருக்கேன். ஆனால் இப்போது என்னை 5 வருஷமாக என்னை பக்குவப்படுத்திட்டார். 6 வருஷமாக நான் 32 வயசுலேருந்தே என்னை வந்து செதுக்கி 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 என்னை 60 வயசு வரைக்கும் செதுக்கியாச்சு. நான் என் கணவர் இறந்து 35 வருஷம் ஆயிடுது. எனக்கு இப்போ 67 வயசு ஆகிடுது. நான் எவ்வளவு செதுக்கணுமோ அவ்வளவும் செதுக்கி இப்போ பக்குவ நிலைக்கு வந்து நான் இப்போ சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, தைரியமாக இருக்கிறேன். அதனால் வந்து இப்போ தான் எனக்கு இந்த பக்குவத்தை கொடுத்துருக்காரு கேள்வி சொல்கிறதுக்கே. ஐயா சாமி கேட்கட்டுமாங்க சாமி? நெற்றியில் திருநீர் குங்குமம் எதற்காக வைக்கிறார்கள் என்பதை நம் சத்குருவின் வாயிலாக தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்று நீலம், பச்சை, இன்னும் பல வண்ணங்களில் பொட்டு வைப்பதன் சூட்சமம் என்ன? உண்மை பொருள் 2 பொருள் தான். ஒன்று திருநீர், ஒன்று குங்குமம். எதுக்காக சாமி திருநீரும் குங்குமம் மட்டும் முக்கியமான பொருள் அப்படின்னு சொன்னால், இந்த 2 பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் வர முடியாது. திருநீரோட அடையாளம் விந்துவாகவும் குங்குமத்தோட அடையாளமாக சுரோனிதமும் இருந்தால் மட்டும்தான் உயிர் உடலை எடுக்க முடியும். அப்பாவானவர் திருநீரின்னக்கூடிய அந்த விந்துவை அம்மாவோட யோனிப்பையில் போகலைன்னு சொன்னால் அம்மாவோட சுரோனிதம் இந்த உடலை உருவாக்காது. இந்த உடலை உருவாக்கினது தாய், இந்த உடலுக்கு உயிரை கொடுத்தது தந்தை. இது 2த்துக்கும் சாட்சியாக இருக்கிற பொருள் இந்த திருநீரும் இந்த குங்குமம். அதனால தான் சின்ன கோயிலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் 2 வண்ணம் தான் அடிப்பாங்க. ஒன்று வெள்ளையும் ஒன்று காவியும். இது 2மே என்னது? விந்துவும் சுரோனிதத்தோட தத்துவம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. உயிர்கள் ஜனிக்கலைன்னா இறைவனுக்கும் வேலை இல்லை. மனுஷன்னு ஒரு கூட்டம் இல்லைன்னு சொன்னால் இறைவனை பற்றி யார் பேச போகிறா? அவசியம் என்ன? எந்த மாட்டுக்கும் இறைவனை யோசிக்க நேரம் இல்லை. ஏன்னா அதுக்கிட்ட மனம் என்றது இல்லை. மனம் என்ற ஒரு பொருள் மனுஷனுக்கு மட்டும் இருக்கிறதுனால அவன் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு ஒரு பேரை கொடுத்துருக்குறான். அந்த பேர் இறைவன். அது கடவுள், அது சிவனுவான், ஒருத்தன் அல்லானுவான், ஒருத்தன் இயேசுனுவான். எத்தனை விதமாக சொன்னாலும் அந்த ஒரே பொருள் இங்கே பல வடிவத்தை தாங்கி வந்திருக்கு. அப்போ உண்மை பொருள் 2 தான். இது காலப்போக்கில் அவங்கவுங்களோட சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வண்ணங்கள் மாறும். ஆனால் இந்த எந்த வண்ணங்களும் இந்த உண்மைத்தன்மைக்கு
கொஞ்சமும் பொருத்தம் இல்லாதது. புரியுதுங்களா? இப்போ ஐயப்பனுக்கு போகிறோம், கருப்பு வேட்டி தான் கட்டுறோம். ஏன் சாமி ஐயப்பனுக்கு கருப்பு வேட்டி கட்டுறோம், ஏன் வேறு வேட்டி கட்டினா என்ன அப்படின்னு கேள்விகள் வரலாம். வேறு வேட்டி கூட கட்டலாம், ஆனால் அவனுக்கு ஏன் அதை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் மாயைக்கு பிறந்தவன். மாயையோட அம்சமாக இருக்கக்கூடிய அந்த மணிகண்டனை நீ பார்க்க போனால் மாயையோட அவதாரம் என்ன, வடிவம் என்ன, இருள். அந்த இருளோட வண்ணம் என்ன, கருப்பு. அப்போது மாயையோட வடிவமாக இருக்கக்கூடிய மணிகண்டனை நீ வழிபடணும்னு சொன்னால் அவனோட தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடையை கட்டிக்கின்னு போ. புரியுதுங்களா? அப்போது முருகனை கும்பிட்றோம் சாமி என்ன பண்ணான்னா, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் காவி கட்டுவாங்க முருகனை கும்பிட்றவங்க, ஆனால் தென் பக்கம் பானோம்னா பச்சை வேட்டி கட்டுவாங்க. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்த ஒரு பரிபூர்ணத்துவம் எதில் இருக்குதுன்னா, இந்த திருநீரும் இந்த குங்குமம் மட்டுமே என்னன்னைக்கும் நிலைச்சி நிற்கும். அது இல்லாமல் உயிர்கள் உருவாகாது. உயிர்கள் உருவாகிறதுக்கு சத்தியமான சாட்சியான ரெண்டே பொருள், இந்த ரெண்டு பொருள் தான். மற்றதெல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளரும். சாமி, என்னுடைய அனுபவத்துலேயும் அந்த திருநூறுக்கு நான் மகிமையை கண்டுபிடிச்சிட்டேன் சாமி. உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த திருநூறு தான் எனக்கு அந்த ஒரு 2 நாள் இதுன்னும் போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ திருநூறு தான். இப்போ எனக்கு எப்போவுமே அந்த திருநூறு தான், அதை வச்சுடுவேன். காலையில் எழுந்ததும் அதுதான் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதனால அந்த திருநூறு மகிமை தெரியும். ஆனால் இப்போ கேட்கணும்னு சொல்கிறேன். இன்னொரு கேள்வி வந்து நீங்களே சொல்லிட்டீங்க சாமி, இந்த உண்டியல் கதையை வந்துச்சா? வந்துட்டு சந்தோஷம் சொல்லிட்டீங்க சாமி. சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சாமி. எனக்கு என்னென்னா, நான் 32 வருஷமாக ரொம்ப உழைச்சி தான் எங்கள் பசங்களை காப்பாற்றி இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. அந்தளவுக்கு குழந்தைங்க தான்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ அதனால தான் எனக்கு அந்த படிப்புன்னா மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் படாத பாடுபட்டு நல்ல நிலையில் படிக்க வச்சேன். ஒரு எம்எஸ் வரைக்கும் படிக்க வச்சேன். பிஎம்எஸ், ஒருத்தன் பிஎஸ்சி எம்பிஏ படிக்க வச்சேன். 2 பேரும் இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க. 2 குடும்பமும் நல்லா இருக்காங்க. அந்த கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும் சாமி. அதனால் என் பிள்ளைங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, படிப்புக்குன்னா நம்ம செய்வோம் அப்படின்னு. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அந்த படிப்புக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் பட்ட கஷ்டம் தெரியும். அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் சாமி. அதனால் இப்போ என்னை எவ்வளோ செதுக்கணுமோ அவ்வளோ நான் ஒவ்வொரு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இதனால தான் இப்படியெல்லாம் நடந்தது, இதனால தான் இப்படியெல்லாம் நடந்தது. தங்கத்தை உருக்கி 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 நகையாக்கினா போல என்னை உருக்கியிருக்காரு பொழுது. இப்போ உருக்கி 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 நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு தெளிவான நிலையில் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்றது. நான் இதை சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்ப்பேன். இதான் இப்பொழுது உண்மை. நம்ம அப்படியே நம்ம கடவுளை மறக்காமல் இருந்தோம், அதனால் நம்மளை செதுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்றது நல்லா உணர்ந்துட்டேன் சாமி. அதனால எந்த கேள்வியும் எனக்கு கேட்க தோணலை. ஐயா எல்லா கேள்வியும் சொல்லிட்டாரு. அதுக்கான பதிலும் என் அனுபவத்தையும் நான் பார்த்துட்டேன், திரும்பி பார்த்துட்டேன். அதனால எனக்கு எந்த கேள்வியும் தோணலை சாமி. ஐயாவோட பாதையை தொடர்ந்து பின்பற்றி நிற்பேன் சாமி. அதுதான் என்னுடைய. பெருமாள் கோயிலுக்கு வந்து பக்தர்கள்லாம் போகிறாங்க. அப்போ அந்த கோயில் இருக்க ஐயர் வந்து பெருமாளோட திருமகுடத்தை வந்து தலையில் வைக்கிறாரு. அதை வந்து எதுக்காக வைக்கிறாரு சாமி? திருப்பாதத்தை திருமகுடம் கிரீடம். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க? கோயிலுக்கு போனால் ஒரு கோயிலும் ஒரு விதமாக வழிமுறை இருக்கும். பெருமாள் கோயில் போனோம்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பாதத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பெருமானோடைய கிரீடத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் இதெல்லாம் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறைவன் இருக்கக்கூடிய இடம் கோயில். அந்த கோயிலுக்கு சாட்சாத் அதே போல் ஒரு இறைவன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் இந்த உச்சி பகுதி. அப்போ இறைவன்கிட்ட இருந்து அந்த கிரீடத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் ஏன் வைக்கிறாங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணரணும் அப்படின்றதுக்காக இந்த செயலை அவங்க செய்கிறாங்க. இப்போ இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பாதத்தை யார் ஒருத்தன் தன் தலைமையில் சுமக்கிறானோ அவனுக்கு தான் இந்த கதி ஏற்படும், இந்த நிலை அவங்களுக்கு வாய்க்கும். புரியுதா? அதனால தான் அங்கே போனோம்னா அந்த திருப்பாதமும் திருமுடியும் 2மே கொண்டு வந்து நம்ம தலையில் வைப்பாங்க. இது நாம் அடையணுன்றதுக்காக அங்கே ஒரு வழிமுறையாக வச்சுருக்காங்க. சரியா? நன்றி சாமி.
हरे